நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் 2025 புத்தாண்டில், அதாவது இந்த ஓராண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் கிடைக்கும், எந்தெந்த ராசிகள் சிறப்பான நற்பலனை பெறுவீர்கள் கோச்சார ரீதியாக என்பதை சொல்லப்போகிறோம். ரிஷப ராசி இதில் முதன்மையான ஒரு பங்குங்க. சூப்பரான ஒரு நேரம் ரிஷபராசிக்கு இந்த 2025 இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்க போகுது. ஏன்னா குரு 2ல் வரப்போகிறார். ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ 2க்கு வராருன்னு சொன்னால் அப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள், சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள், குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும், நல்ல பண வரவு இருக்கும், ஒரு செழிப்பான காலம் அப்படின்னு சொல்லணும். இதையும் தாண்டி 11ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். ரொம்ப சூப்பருங்க. 11ல் எந்த ஒரு கிரகமும் வந்தாலும் அற்புதமான பலனை தரும். அதுலேயும் சனி பகவான் 11ல் வர கொடுத்து வைக்கணுங்க. இந்த 2025 இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கிற இளைஞர்கள் நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி அடுத்தது பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு யோகமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. துலா ராசிக்கு பாருங்கள், இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு 9க்கு வரார். சனி 5ல் இருந்து 6க்கு போகிறார். 9ல் குரு இருக்கு கொடுத்து வைக்கணும், சனி 6ஆம் இடத்தில் வர கொடுத்து வைக்கணும். அப்போ இந்த துலா ராசிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. சந்தோஷமாக மாற போகிறீங்க. புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப தொழில் உற்சாகமாக செல்லும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. எதிரிகளால் பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், இனி எதிரிகள் உங்களை நீங்கள் பந்தாடுவீர்கள் அவர்களை அப்படின்னு சொல்லலாம். குரு, அதாவது கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக பெறப்போகிறீர்கள். அதனால் இந்த துலா ராசிக்கு பொருளாதார மேன்மை, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. இப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். இப்படி பல பலன்களை சொல்லலாம். இந்த 2025 ரிஷபம் துலா ராசிக்கு முதன்மையான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கடக ராசிக்கு ஒரு 2வது ஆப்ஷன் தான். அந்தளவுக்கு யோகம் கிடையாது. பட் இருந்தாலும் அஷ்டமத்து சனி விலகுகிறது பாருங்கள், அது பெரிய விஷயம். அஷ்டமத்து சனி கடகத்துக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க. வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போனீங்க. ஆனால் இந்த துலாம் ரிஷபத்துக்கு 100% வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் இந்த கடக ராசிக்கு நிச்சயமாக ஒரு 75 விழுக்காடு நன்மைகள் நடக்கும் இந்த 2025. ஏன்னா அஷ்டமத்து சனி விலகுது. சூப்பர், அருமை. குரு 12ல் வந்தாலும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் காசு பணம் சேமித்து வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்ப, நீங்கள் வெளிநாடு போய் சம்பாத்தியம் செய்ய, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று
சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் 50% நிச்சயமாக வெற்றியை பெறப்போகிறீர்கள். நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிகத்தை சொல்லலாம். விருச்சிகமும் 2வது ஆப்ஷன் தான். 50% இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்தது. ரொம்ப எங்கே போனாலும் பிரச்சனை. முதல்ல உடல்நிலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் தந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் விலகி, இல்லை குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருந்தது, அதெல்லாம் விலகி நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 8ல் வந்தாலும் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதால பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை தன்னிறைவை அடைய போகிறீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க. 4ஆம் இடத்தை பார்க்குறதால வண்டி வாகனங்கள் வாங்கிறது, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இல்லை அல்லது வீடு மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட அற்புதமான காலகட்டம். இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக இந்த 2025 ஒரு 50 விழுக்காடு நன்மையை செய்யும். நல்ல சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அடுத்தது மகரம். மகரத்துக்கும் ஒரு 50 விழுக்காடு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.5 சனி போயிட்டு இருந்தது. இப்போ இந்த 7.5 சனி விலகி முழுவதும் விலகி 3ஆம் இடத்துக்கு போகுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செய்ய போகுது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் சனி பகவானுக்கு நன்மையே செய்யும். வேலை, தொழில், உத்தியோகம், கல்வி போன்ற விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்திலும் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு அதெல்லாம் விலகி இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குரு இந்த மகரத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் பார்வை பாருங்கள், உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடத்தை பார்க்குறது தொழில், உத்தியோகம் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க துவங்கலாம். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். இனி நீங்கள் சம்பாதிக்க துவங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பண வருவாய் வரும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இப்படி இந்த 50 விழுக்காடு கடகம், விருச்சிகம், மகரம் போன்ற ராசிகளுக்கு நன்மை நடக்கும். துலாம், ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு முதன்மையான யோகம் 100% உண்டு. இந்த 2025 சிறப்பாக அமைய உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.